பார்க்க ரோட்டில் போய் நின்றா நிறைய ஆக்சிடெண்ட்டாக பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படியான சூழ்நிலையில் தான் இப்போ நாடு வந்து போய்கொண்டிருக்குது. சட்டவிரோதமான ஒரு பிழை அந்த அப்படியான செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதனடியாக உண்மையாக நான் இன்றைக்கு எடுத்த முடிவு வந்து இதுதான். ஐயோ கடவுளே, இப்போ போகிறன்னைக்கு வெளியில் போகிறதன்னைக்கு எனக்கு சரியான பயமாக கிடையாது தெரியுமோ. உண்மையாகவே வெளியில் போகிறதன்னைக்கவே எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது. காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கங்க இரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். இன்றைக்கு விடிய காலமே விடிஞ்சால் நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ். அதனுடைய எல்லோருக்குமே அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். எல்லோருமே நல்லா இருக்க வேணும். இந்த புது வருடம் பிறக்க போது இதில் வந்து நிறைய பேர் நிறைய கற்பனைகளோடு இருப்பீங்களேன்னு. இந்த வருஷமாவது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராது உண்டு. எல்லாருக்குமே விடிவு காலம் வரும், நிச்சயமாக உண்டு. ஏன்னா எல்லோரும் ஒரு தொழில் வாய்ப்புகள் எல்லாம் முயற்சியாக புதுசாக செய்ய வேணுமென்று ஒரு ஆயத்தமாக இருப்பீங்க. எல்லாத்துக்குமே ஒரு வழி உண்டு. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும். கடவுளோடு இணைந்திருங்கோ, அது உங்களுக்கு பெரிய அளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏண்டா இந்த உலகத்தில் நாங்கள் வந்து கடவுளைத்தான் பின்பற்ற வேணும் முதலாவது. அதுக்கு பிறகு தான் என்ன வேணும் என்றாலும் ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாட்டில் நடக்கிற ஆக்சிடெண்ட்டுகள் வந்து சொல்லி வேலை இல்லாமல் இருக்குது. என்னென்னு சொல்கிறது, ரோட்டுக்கு வெளியில் போகிறது அன்றைக்கவே ஆக்களுக்கு பயமாக இருக்குது உண்மையாகவே. இப்போ கூடி நான் வந்து விடிய காலமாக மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது கூடி ரோட்டில் போகிறேன், அதுலேயும் ஒரு ஆக்சிடெண்ட். அப்படி பார்க்க ரோட்டில் போய் நின்றா நிறைய ஆக்சிடெண்ட்டாக பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படியான சூழ்நிலையில் தான் இப்போ நாடு வந்து போய்கொண்டிருக்குது. ஓகே, இன்றைய நாங்கள் வந்து பார்க்க போகிற வீடியோக்கு அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாச்சும் இந்த மோனிகா ப்ளாக்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறேன். உண்மையாகவே வெளியில் போகிறது நிற்கவே எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது. காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் எப்படித்தான் ஒழுங்கான முறையில் போனாலும் பாரவன் வந்து ஏதோ ஒரு வழியில் இடித்து விழுத்திடுவான்னு நினச்சி பயமாக இருக்குது. ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அதை கொண்டு ஓடுறதை நினைக்கவும் சரியான பயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், பின்னுக்கு வரவனும் சரி முன்னுக்கு வரவனும் சரி இன்னும் ஒரு பிசாசு வந்தது மாதிரி வாராங்க. அப்போ காலத்தின் பிழையா இல்லையென்று சொன்னால் மனுஷர்கள் இப்படி நடந்து கொள்கிறான். ஏன்னு சொன்னால், இது ஒரு கடைசி காலம்ன்றது மாதிரி தான் கிடக்கு. எங்கே பார்த்தாலும் ஒற்றை அடியிலேயே எல்லாமே வந்து கண்டவாட்டு காக்கல் முடிகிற மாதிரி அப்படியான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கு. அன்றைக்கு வந்து பார்த்துருப்பீங்க, புத்தூர் சந்தியில் வந்து தாய்தப்பன் பைக் எடுத்து கொடுத்துருக்கணும். அது வந்து உண்மையிலே என்னென்னு சொல்கிறது, என்ன மாதிரி நடந்துச்சோ தெரியல. ஏதோ ஒன்று கண்டு வேகமாக போயிருந்து அப்படி ஆக்சிடெண்ட் ஆகி அப்படி நிறைய அந்த இடத்துலேயே மறைத்து போகிறோன்னு சொன்னால், உண்மையிலேயே ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவங்கள ஆளாக்கி அவங்கள ஒரு பெரிய ஒரு கனவோட ஆம்பளை பிள்ளை, அதுவும் இந்த காலத்தில் சொல்கிறது ஐயோ பொம்பளை பிள்ளை என்று சொன்னால் அப்படி இப்படி என்று யோசிக்கிறது. நீங்கள் எங்கே இதுன்ற பொம்பளை பிள்ளைகளண்டு ஆம்பளை பிள்ளைகளை பெற்றுட்டு ஆம்பளை பிள்ளைகளால் வந்து கவலையும் கண்ணீருமாக தாய்மார் இருக்குமென்று சொன்னால் அது நினைக்க சரியான கவலையாக இருக்கேன்னு. ஒவ்வொரு இடங்களும் ஏதோ தானோன்னு சொல்லி தாங்கள் சும்மா வளர்ந்த உடனே தங்களை அறியாமையினால் எல்லாத்தையுமே வந்து செய்கிறாங்க. வசதி இருந்த உடனே தாய் தகப்பனும் வந்து வசதி இல்லாட்டிலும் பிள்ளைகளுக்கு வந்து ஒவ்வொன்றையும் செய்ய வேணுமென்று சொல்லி ஒரு மோட்டர் சைக்கிளையோ இல்லை என்றால் ஏதோ ஒரு கடன் போட்டோ லீசிங்கை போட்டோ ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்குறதோடு சேர்த்து பக்குவமாக அதில் வந்து வழி நடத்தவும் வேணும். ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகள் வந்து சொல்வழியும் உண்மையிலேயே வந்து கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லை. நாட்டில் நடக்கிற ஆக்சிடெண்ட்டுகளை நினைக்க ஒரு பக்கம் என்ன சொன்னால், அநியாயமாக வாலிபர்கள் வந்து நிறைய பேர் வந்து மறித்து போய்கொண்டே இருக்கிறாங்களேன்னு. பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஆக்சிடெண்ட் என்று சொல்லி, இப்போ எங்களுடைய பெருத்துறை ஏரியாவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவடத்தில் ஆக்சிடெண்ட் நடக்கலைன்றது மாதிரி அப்படி ஒன்றுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட்டுக்கு உண்மையிலேயே வந்து அங்கே முந்தைய காலத்தில் வந்து இந்த ஆக்சிடெண்ட்ன்றது வந்து குறைவு. ஆனால் இப்போ விடிஞ்சா
ஆக்சிடென்ட் அது வந்து டிக்டாக்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் அதில் மாதிரி அந்த இடத்துல ஸ்பாட்லேயும் சரி அப்படி இப்படின்னு சொல்லி பேய் மாதிரி வந்து வாகனங்களும் வந்து அப்படி வந்திருக்கு பைக்குகள் அது இதெல்லாம். உண்மையிலேயே இதெல்லாம் குறைஞ்சி போகணும்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒவ்வொன்று பிள்ளைகளையும் வந்து சரியான முறையில் சொல்லி வளர்க்க வேணும். கடவுளுக்கு ஒப்பாக நடக்கவும் நடந்து தான் எல்லாமே வந்து நேர மோதல் வர மாதிரி வந்தாலும் அது விலகி போகிற மாதிரி போகும். கடவுள் எங்களோட கூட இருப்பார். நாங்கள் இன்றைக்குமே உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கே இங்கே போகிறோன்றாலும் கடவுளைத்தான் முதலாவது வந்து முன் வச்சு தான் அதுக்கு பிறகு வந்து வெளுக்கிடுவோம். அம்மா அடிக்கிறான்னு. ஹலோ, அதம்மா டாக்ஸி இன்சூரன்ஸ் அது மாறி என்டி தான் கொடுத்து போட்டு மேம். நான் இங்கே வீட்டை நிற்கிறேன் பார். ஐயோ கடவுளே, இப்போ போகிறன்னைக்கு வழியில் போகிறதுன்னைக்கு எனக்கு சரியான பயமாக கிடையாது தெரியுமோ. அப்படி பேபி சாசு வந்த மாதிரி இல்லை வாராங்க மூட்டு சைக்கிள் உள்ளதுல இல்லை. அதுதான் அதான் சரியான பயமாக கிடக்காக்க. நான் சரி நான் கேட்குறேன்னு. சரி ஓகே. உண்மையிலேயே அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் இங்கிற நிற்கிறோடது தூரம் போகிறோம்னு சொன்னாலே அம்மா கடவுளே முதலாவது வந்து கடவுளை முன் வச்சு ஜெபம் பண்ணி கொண்டு வெளுக்கிடுங்கொண்டு தான் என்றைக்குமே அம்மாவோட வாயிலிருந்து வர முதல் வசனம். ஏன்னு சொன்னால் நாங்கள் வீட்டில் இருக்குமே அம்மா அப்பா பார்த்துக்கணும். ரோட்டுக்கு வெளியில் வெளுக்கிட்டா பிறகு அந்த ஆண்டவர் தான் எங்களுக்கோட துணையாக இருக்கிறதுன்னு. அப்படி எங்களுடைய இல்லை உங்களுடைய பிள்ளைகளோடையும் துணையாக இருக்க வேணுமென்றது தான் இந்த இடத்துல வந்து நான் கேட்டுக்கொள்கிறது. ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே நான் வந்து கத்தி சொல்கிறது வந்து இதை வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறதும் இல்லை, அலட்ரான மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேணும். இது வந்து மனுஷரால் வர ஆசீர்வாதம் இல்லை, இது கடவுளால் ஒரு வர ஆசீர்வாதம். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். மற்றது வந்து பக்குவமாக நடந்து கொள்ள வேணும் என்றது தான் என்னுடைய விருப்பம். அதுதான் கடவுளும் வந்து விரும்புகிறேன். அதனுடைய தான் அப்படி வழிநடத்தி கொள்ளுங்க. இந்த புது வருஷத்திலே புது சிருஷ்டியாக மாறிக்கொள்ளுங்க என்றது தான் சொல்லிக்கொள்கிறேன். அப்போ அதனடியாக உண்மையாக நான் இன்றைக்கு எடுத்த முடிவு வந்து இதுதான். இனி வந்து பைக்கில் இந்த கண்டடங்களுக்கெல்லாம் தெரியுறதை நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எதிர்ச்சியான முறையில் சட்டன்னு வந்து அடி விழுந்துட்டு போகுது. அப்போ அதனடியால் வந்து நான் எண்ணத்தில் போக போடுறேன், நீங்கள் எண்ணத்தில் தொடர்ச்சியாக தெரிய போடணுன்றதே உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இனி நான் எடுத்துருக்கிற முடிவு வந்து என்னோட ஒரு லேடி சைக்கிள் ஒன்று நிற்கிது. அந்த சைக்கிளில் கொண்டு போய் நான் கடையில் கொடுத்து கழுவி போட்ட போகிறேன். இந்த கழுவி போட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனிக்காவில் ஏற்றி இறக்குறேன். ஆனால் உண்மையாக சைக்கிளில் ஏற்றி இறக்குறேன். சைக்கிளை கொண்டு கொடுத்துட்டு சைக்கிளுக்கும் கண்ணாடி பூட்டத்தான் போகணும். சைட்டு பின்னுக்கு வாரது என்ன தெரியுதோ போகணும். ஏன்னா சைக்கிள்காரரும் வந்து வயசு போன ஐயாவல் உண்மையாக அது எல்லாமே வந்து நாட்டில் எப்படி போகுதுன்ட்டு சொல்லி வேலையெல்லாம் கிடக்கு. அதனாடியே வந்து பாருங்கள், நான் சைக்கிளையும் காட்டுறேன். இப்போ இந்த சைக்கிளை தான் கொண்டு போய் கடையில் கொடுத்து செய்ய போகிறேன். சரி இங்கே பாருங்க, இது அண்டை நான் அந்த கழுவி நான் மோனிக்கா சேர்ந்து கழுவி கொண்டுன்றதால் இனி இந்த சைக்கிளில் தான் உண்மையாகவே வந்து நான் திரிய வேணும். உடம்புக்கு நல்ல சைக்கிளில் திரிகிறது வந்து உடம்புக்கு நல்ல வருத்தங்கள் ஒன்றும் வேறு ரத்தோட்டங்கள் எல்லாம் சரியான முறையில் இருக்கும். அப்போ அதனடியால் இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் இருக்குது. ஒரு முன்சில் எல்லாம் கலட்டி இப்போ கழுவி போட்டுருக்கும் அவ்வளோ அப்படி கொண்டு கொடுக்கலாது. பின்சில் எல்லாம் கலட்டி கிரிஸ் வச்சு போட்ட வேணும். கேண்டில் எல்லாம் பஞ்சு பார்த்துட்டு இருக்கா. இதை நானே செய்வேன் என்றாலுமே இப்போ செய்ய எனக்கு நேரம் இல்லை. நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் எங்கள் அலுவல் கிடக்கு நிறைய. அப்போ அதனடியால் இதை கொண்டு கொடுத்தோம்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, இதுக்கு கூடி 2 கண்ணாடி போட்டணும்டான்னு நினைக்கிறேன். 2 கண்ணாடியை பூட்டி விட்டு தான் பின்னுக்கு வரது என்னன்றதை பார்த்து நேராக ஈயாண்டு ஓடிக்கொண்டு போகலாம். அப்படி இருக்கும். ஏன்னா நாட்டு சூழ்நிலை அப்படி போய்கொண்டிருக்குது. கண்ணாடி என்றது வந்து கண்டிப்பாக வேணும். ஆனால் இந்த காலத்தில் பைக்குக்கு கண்ணாடி இருந்தாலும் அந்த கண்ணாடியை வந்து உண்மையிலேயே வந்து பார்க்குறாங்க இல்லை. ஏன்னா பின்னுக்கு என்ன வருதுன்றது அது ஏதோ ஒன்று பூட்டி இருக்கிறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலாக இந்த கண்ணாடியை மடித்து விடுவாங்க, சில பேர் வந்து விரித்து விடுவாங்க. இப்படி ஒரு வார மோட்டர் சைக்கிளுக்கு அதையெல்லாம் புரிந்துணர்வுகளோடு நடந்து கொள்ள வேணும். சட்டவிரோதமான ஒரு பிழை அந்த அப்படியான செயல்பாடுகள் எல்லாம். அது மட்டும் இல்லை, இப்போ இப்போ இனியும் பாருங்க, நீ வெளுக்கடா போகிறேன் இனி அது வந்து நீ வருஷம் பெறதுன்னு சொன்னாலே நீ கண்ட வாட்டுக்கு சரியான ட்ரபிக்காக இருக்கும், க்ரௌட்டாக இருக்கும், சரியான க்ரௌட்டாக இருக்கும். அதுக்குள்ளேயும் சும்மா ட்ரான்னு கண்டு வாட்டுக்கு ஓடி திரிவாங்க பைக்குகள் இருக்கும். சும்மா கண்டு வாட்டுக்கு ஓடுறலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து குறைக்க வேணுமென்றதுக்காண்டி தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து பதிவிடுறேன். ஓகே, ஒரு வயசில் நாங்களும் அப்படி திரிஞ்சது தான். ஒரு பக்குவம் பெறும்பொழுது தான் நான் அதுக்காண்டி அப்படியும் திரியலை, ஓரளவாக தான் நடந்தும் சைக்கிள்லேயும் தான் திரிஞ்சது. சரி, இப்போ இன்றைய நாள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இதுதான் நான் இந்த சைக்கிளை கொண்டு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இனி வந்து சைக்கிளில் திரிகிறது தான் சரியான முறையில் இருக்குமென்றதை நம்புகிறேன். ஓகே, அப்போ அதனடியால் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ இந்த கருத்துக்களையும் எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோவோடு சந்திப்போம். பாய்.